இந்த கிச்சன் வந்து நம்ம அக்கர்லிக்கில் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதில் பார்த்தீங்கன்னா புத்தா யூனிட் பண்ணியிருக்கோம் ஹைலைட் பண்ணுற மாதிரி. அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஹோட்டல்ஸ் ரூமில் இருக்கிற ஒரு வார்ட்ரோப் ஃபினிஷ் தரணும். பேனல்ஸா கட்டிங் மிஷினு. இது பூஜாவே பார்த்தோன்னா நிறைய பேர் வுட்டில் போட்டு இந்த கவர்விங் டிசைன்ஸு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அதான் அது வந்து கொஞ்சம் ஓல்டு பேட்டர்னால இந்த டிசைனே வந்து நல்லா யூனிக்காக இருக்கும். இந்த ஏரியாவில் கட்லரி ட்ரே யூஸ் பண்ணுற மாதிரியும் இதில் வந்து பிளைன் பேஸ்கெட்டு. செகண்ட் பெட்ரூமு வரும்போதே டெர்மைட் ப்ரூஃபும் வந்து இந்த கெமிக்கலோட தான் வந்து அட்டாச்சாகி வரும். அதனால் வந்து இதில் கரையான் அரைக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக வந்திருக்கு. கஸ்டமரும் ரொம்ப திருப்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு இன்டீரியர் ஒர்க் பார்க்க தான் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு குன்றத்தூரில் இவங்களோட ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டு இவங்க பண்ண சைட்டையும் போய் பார்க்க போகிறோம். இவங்க வெறும் 60 ரூபாய்க்கே இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து யாருமே வந்து பண்ணி தர மாட்டாங்க. ஸ்கொயர் ஃபீட் 60 ரூபாய் ப்ரைஸ் வந்து நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்க. இவங்க இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹாலுக்கு, கிச்சனுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து ஃபுல் இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெறும் ஒரு வீடை மட்டும் கொடுத்துட்டா போதும், எல்லாமே இவங்க வந்து பண்ணி தருவாங்க. இவங்க இந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கர்லிக்கில் கூட இவங்க வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பாருங்க. இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து வாரண்டி, பிரைஸ் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த கம்பெனிக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்கோடெக் இன்டீரியர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்களோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவூரில் இருக்குது. இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கான்டாக்ட் நம்பர் நான் இங்கேயே கொடுத்துருப்பேன். உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் அடிக்கணும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இவங்களோட ஃபேக்ட்ரியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, ஐ எம் விக்னேஷ் ஃப்ரம் எக்கோடெக் இன்டீரியர், சென்னை குன்றத்தூர். இப்போ வந்து நம்ம ஒரு 2 BHK வீடு ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹாலில் வந்து என்னெல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஹாலில் பார்த்தீங்கன்னா புத்தா யூனிட் பண்ணியிருக்கோம் ஹைலைட் பண்ணுற மாதிரி. புத்தா யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ராயர் ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக இது வந்து டேண்டம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இதில் இன்பில்டாக வந்து வந்துடும். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸாக தான் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து டேண்டம் டைப்பு. புத்தா யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து வால்பேப்பர் பண்ணியிருக்கோம். வால்பேப்பரே வந்து 3D வால்பேப்பர். நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்டில் வந்து CNC டிசைன். அந்த டிசைன் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த டிசைனில் அக்கர்லிக்கில் பண்ணியிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1100 அந்த ப்ரைஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வாலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நம்ம வாலோட கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே வால்பேப்பர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாணம். இது வந்து கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க நம்ம கிட்ட, என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒன்று வேணுன்றது. அது நார்மலாக வைக்காம ஹைலைட் பண்ணுன்றதுனால 3D டைப்பில் வந்து இது நம்மளே வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வால் கிளாடிங் வந்து நார்மல் டைப்பில் கிளாடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்லாம் ஃபஸ்ட்டு கஸ்டமர் இருந்தாங்க. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரிப்பு போட்டு கோல்டன் ஸ்ட்ரிப்பு வித் இன்னரில் வந்து ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும்ன்றது நம்ம அப்ரோச் பண்ணோம். கஸ்டமரும் வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இது அதனால் வந்தது தான் இதோட எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு வைங்களேன், இங்கே வந்து கிராக்கரி யூனிட் பண்ணியிருக்கோம். கிராக்கரி யூனிட் வந்து ரொம்ப ஸ்லீக்காக, ஹால் ஏரியா வந்து ரொம்பவும் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் மினிமமான ஸ்கொயர் ஃபீட் தான். அதனால் இந்த ஏரியாவை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லீக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னரில் லைட்டு ப்ளஸ் எல்லாமே கிளாஸ் ஷெல்ஸு உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸில் வந்துடுது. இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒன் சைட் போடாமல் நம்ம டிண்டட் போட்டிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் தான். இதில் யூஸ் பண்ணுற இன்ச்சஸ் வந்து சாஃப்ட் க்ளோஸ். நீங்கள் உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு அப்லிப் டைப்பில் ஒரு பேட் பாக்ஸு. இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் வருது. இதுவும் ஒரு ஓப்பன் டைப். இதுக்கு கீழே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட் போட்டிருக்கோம். மேலே கிரானைட் எதுக்குன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக, சர்வ் பண்ணுற பொருள் வைக்கிறதுக்காக மேலே போட்டிருக்கோம். ப்ளஸ் கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ட்ராயர் ஸ்டர். எல்லா இடமுமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டில் தான் இதை மாதிரி ஸ்லீக்காக, ஏன்னா இடமும் நமக்கு ஆக்குப்பை ஆகக்கூடாது, ப்ளஸ் வந்து யூசேஜும் இருக்கணுன்ற ஒரே ஒரு பிளானுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மாடல் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னரில் வந்து கர்டைன் வருது. அந்த கர்டைனை மறைக்கணும், மேலே இருக்கிற அந்த லைன்ஸ் எதுவும் தெரியக்கூடாது. இது வந்து கன்சில்டாக இருக்கிற மாதிரியும் இதுக்கு மேலே வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இண்டோர் வந்து இதுக்கு மேலே வருது. இதுக்கு ஒரு பேனல் பண்ணி பேனலில் வந்து ஃப்ளூட்டட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல
இதை பண்ணோம்னா இது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுனால ஹாலில் இதுவும் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோண்ணா? இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 வரைக்கும் இருக்குது. இதில் என்னென்ன இன்க்ளூடிங் வருதுன்னா வால் பேனல் ப்ளஸ் அதுக்கு மேலே வர ஃப்ளூட்டட் பேனல். இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸில் வந்து நிறைய வேரியேஷன் டிசைன்ஸ் இருக்குது. அது எந்த டிசைன்ஸ் நம்ம ஏரியாவுக்கு எங்கெங்கே சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயுமே வந்து நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் டிசைன்ஸ் வந்து வேரியேஷன் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லா டிசைனும் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி. ப்ளஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 60 rupees தான் பண்ணுறோம். யாரும் பண்ண முடியாத ரேட்டுக்கு இது நம்ம மட்டும் தான் இந்த ரேட்டுக்கு பண்ண முடியும். நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து டைனிங் ஏரியாவை ஹைலைட் பண்ணோம் அப்படின்றதுனால மேலே பார்த்தீங்கன்னா டிசைன் லைட் கொடுத்துருக்கும். இந்த டிசைன் லைட்டும் நம்ம வந்து கஸ்டமருக்கு இந்த இது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்களும் வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அப்ரூவல் கஸ்டமர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். பார்க்கறதுக்கு ரொம்பவும் நீட்டாக ரொம்பவும் அழகாக. ப்ளஸ் வந்து இந்த ஹாலில் வந்து லிவிங் ரூம் ப்ளஸ் டைனிங் ரூம் ரெண்டுமே டிவைட் பண்ணுற மாதிரி ஃபால் சீலிங்கே வந்து பர்டன் தனித்தனியாக வந்து காமிச்சிருப்போம். இந்த ஃபால் சீலிங்லேயே தெரியும். நம்ம இந்த ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 BHK 958 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம ஃப்ளாட்டோட சைஸு. இதுலேயே வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இடத்த யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பூஜா கம் கிச்சன் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி பூஜா ரூம் பண்ணியிருக்கோம். பூஜாவுமே ரொம்ப ஸ்லீக்காக ப்ளஸ் வந்து இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. இந்த கோல்டன் ப்ரொஃபைல் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ் டிசைனே வந்து நல்லா யூனிக்காக இருக்கும். ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலை போடுற அளவுக்கு இலை ட்ரே வைக்கல. ப்ளஸ் வந்து மேலேயே வந்து நம்ம கிரானைட் வச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து இலை போட்டு பூஜை பண்ணுற மாதிரி பிளானும். ப்ளஸ் கீழே வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு மினிமம் சைஸில் ஒரு ட்ராயர். நெக்ஸ்ட் கீழே வந்து மற்ற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மிக்ஸி மினி டாப் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து கீழே வந்து ட்ராயர் ஸ்பேஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் ஃபினிஷ் மாடலே வந்து நல்ல ஒரு மாடலாக இருக்கும். யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் எதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ஜெர்மன் டெக்னாலஜி எட்டிக்கு ரஸ்ட் ஃப்ரீ ப்ளஸ் வந்து சாஃப்ட் க்ளோஸ். இது பூஜாவே பார்த்தோன்னா நிறைய பேர் வுட்டில் போட்டு இந்த கவர்விங் டிசைன்ஸு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அதான் அது வந்து கொஞ்சம் ஓல்டு பேட்டர்னால நியூ பேட்டர்னாக பண்ணோம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல டிசைன் பண்ணி கொடுங்கன்றதுனால இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த பெல் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் ஃபினிஷு பெல்ட்டுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். எங்கேயுமே நம்ம வந்து விளக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து லக்ஷ்மி ரெட்டில் வந்து கிரானைட் போட்டிருக்கோம். யூஸ்வலாக நம்ம வந்து பூஜாக்குனாலே நம்ம ஸ்பெசிஃபிக்காக லக்ஷ்மி ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம இங்கே கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே உள்ள விளக்கு வைக்கும் போது அந்த ஹீட்டில் எதுவும் உள்ளலாம் இல்லை ப்ரோ. இது எல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஃபினிஷில் தான் இருக்குது. அதனால் வந்து வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் நம்ம இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்சர் தான் போட்டிருக்கோம். இதை வந்து மெரினோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெரினோ ப்ளஸ் அட்வான்ஸ் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம கஸ்டமர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் டைப்பில் டோர் வச்சுனா இந்த ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு இதுவும் பண்ணுறதுக்கான யோசனையும் வந்திருக்காது. அதுதான் நான் கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்னா இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லைடிங் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒருனால இந்த பார்த்தீங்கன்னா இது ஸ்லைடிங். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து இவங்க பில்டர்ஸே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியே பார்க்கும்போது இது கிரானைட் மாதிரி இருக்காது. ஹோல் யூனிட்மே நம்ம வந்து இந்த பேனல்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது ஸ்லைடிங்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம். இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ் ஸ்லைடிங் தான். இந்த மாதிரி ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரேம் காஸ்ட்லேயே நம்ம பண்ணுற மாதிரி பிளானு. ஃப்ரேம் காஸ்ட்லேயே பண்ணிடலாம். இது வந்து 590 இதோட ப்ரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இது ப்ரொஜெக்ஷன் பண்ணி பெரும்பாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. அவுட் சைட் லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு கடப்பாக்கல் இருக்குது அதில் தான் பண்ணியிருக்கோன்றது கிளியராக யாருக்குமே தெரியாது. இது நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணி நம்ம இதுக்காக நம்ம இந்த ஸ்லைடிங் ட்ராக்காக ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜை வந்து கவர் ஆகணுன்றதுக்காக அதுக்கு ஒரு பேனல் கொடுத்துருக்கோம். மேலே இந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா சேம் கீழே என்ன ப்ரைஸ் வருதோ அதே ப்ரைஸில் தான் பண்ணியிருக்கோம். இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங்கோட இந்த ரேட்டா? எஸ், சாஃப்ட் க்ளோஸோட இந்த ரேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எட்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். நான் கிளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இது ஓவரால் எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ணதே வந்து எட்டிக் இன்ச்சஸ் தான். இப்போ இந்த மாதிரி பூஜா யூனிட்டோட ப்ரைஸ்லாம் எப்படி? இதுவுமே 1200 அதே ரேஞ்சில் தான் பண்ணி கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் நம்ம இந்த மேலே வர கிளாஸஸ் ப்ளஸ் அவுட்ரு வர பேனல்ஸ் ஃப்ரண்ட்டில் வர அந்த அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாமே வந்து நான் 1200 அதே ரேஞ்சிலே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த கிச்சன் வந்து நம்ம அக்ரிலிக்கில் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டேஜோட சைஸ் வந்து 5/7. இந்த 5/7ல் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இதில் நம்ம வந்து விக்கர் பேஸ்கெட்டும் வச்சிருக்கோம், டேண்டம் பாக்ஸும் வச்சிருக்கோம், ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர் ஏரியாவும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி எல் டைப்பில் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஓவரால் ஏரியாவும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேண்டம் பாக்ஸ் இந்த ஏரியாவில் கட்லரி ட்ரே யூஸ் பண்ணுற மாதிரியும் இதில் வந்து பிளைன் பேஸ்கெட்டு இங்கே வந்து பிளைன் திங்ஸும்
இருக்கும். கீழே வந்து நம்ம பிளைனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பிளேட் வைக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ், ஏன்னா இதோட ஹைட் வந்து நம்ம ஃபுல் மாடலர் இல்லாததுனால இதோட சிவில் சைஸ் அதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணுறதுனால இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னது. ப்ளஸ் இன்னொன்று இதில் என்ன ஹைலைட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் கீழே கிச்சன் ரோஸ் எதுவுமே ஹேண்டில்ஸ் கிடையாது, எல்லாமே ஹேண்டில் ஃப்ரீ. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம இங்கே நின்று யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 டிகிரியில் வந்து இந்த டேப்பர் கட் பண்ணியிருப்போம், ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பார்த்தோன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஒரு இது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்ல ஒரு ஐவரி ப்ளஸ் வந்து உட் கலர் ரெண்டுமே ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கலர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ப்ளஸ் மேலே வந்து டாப் ஏரியா இந்த இடம் பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸில் மினிமம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 2 ஃபீட்டில் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்னால இவங்க வந்து ஓப்பன் ஏரியா தான், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருந்தது. இந்த லாஃப்ட் வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். நம்ம லாஃப்ட் பண்ணி அதுக்கு கீழே வந்து வால் பாக்ஸ் வந்து நம்ம ஹைட்டாக வச்சோன்னா கிச்சனும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக நல்லா ஒரு யூனிக்காக தெரியும், ஒரு ஏரியா வந்து பார்க்கறதுக்கும் நல்லா வந்து ஒரு ஹைலைட்டாக தெரியுன்றதுனால இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட். ப்ளஸ் இதில் வந்து ப்ரொஃபைல் டோர் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ். இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டாக இருக்குது. அந்த ட்ரெண்டில் எப்படி போகணுமோன்றதுனால ஒரு கஸ்டமர் கிட்ட நம்மளும் வந்து பேசி இந்த மாதிரி பண்ணலான்றது அவங்க சைடும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, கஸ்டமரும் ரொம்ப திருப்தி. இப்போ இந்த கிச்சனோட பிரைஸ் எப்படின்னா, இந்த கிச்சனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 வருது. இந்த ஏரியா மட்டும் சேர்த்தோம்னா அக்ரிலிக் இல்லாமல் நம்ம லேமினேட்டில் பண்ணோம்னா 70,000. அக்ரிலிக்கோட போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 200 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் இன்டீரியர் ஒர்க்குக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் வாரண்டி தரீங்க? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிடபிள்யூபி போர்டுக்கு வந்து நம்மளுக்கு 20 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க போர்ட் சைடில். நம்ம ஓவரால் வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த அக்சசரிஸ் அந்த மாதிரி. அப்புறம் நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம்லையும் வந்து நம்ம ஸ்லைடிங் வார்ட்ரூம் அப்புறம் ஃபால் சீலிங் இது எல்லாமே சேர்த்து நம்மளே தான் பண்ணியிருக்கோம் இங்க. ப்ளஸ் இது வந்து இன்பில்டாக கொடுத்த லாஃப்ட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது லாஃப்ட் ஸ்டோரேஜ். நம்ம இந்த வார்ட்ரூமோட ஹைலைட் எப்படி பார்த்தீங்கன்னா பேஸ் டு ரூஃப் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு 7 ஃபீட் வரைக்கும் தான் மினிமமாக ஒரு வார்ட்ரூம் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஏரியாவில் எப்படி பண்ணியிருக்கோம்னா பாட்டம் டு டாப் வரைக்கும் பண்ணியிருக்கோம். பாட்டம் டு டாப்ல வந்து ஸ்லைடிங் வார்ட்ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கீழே வந்து ஒரு ட்ரா ஸ்டோரேஜ் அதை வந்து டேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரா ஸ்டோரேஜில் டேண்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் செல்ஃப்ஸ் போட்டிருக்கோம். இது நம்ம வந்து வேணும்னா ரிமூவல் டைப் வரும். ஆக்சுவலாக நம்ம ஒரு பெரிய திங்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த செல்ஃபில் இன்னொரு செல்ஃபில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் டைப்பில் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளா கஸ்டமைஸ் பண்ணது. ஃபிட்டிங்ஸ் வந்து வெளியே ஏதோ வாங்கினதுலாம் கிடையாது. இந்த ஹேங்கர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஒரு வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹேங்கர் டைப்பில் வேணும்னு. அந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் அதிகம். சின்ன ஒரு ஃபிட்டிங்ஸ்க்காக நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இந்த பேட்டர்னை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி வார்ட்ரோப்லாம் வந்து கரையான்லாம் அரிக்காதா? இல்லை ப்ரோ, இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு வாட்டர் ப்ரூஃப். இதில் வந்து வரும்போதே டெர்மைட் ப்ரூஃபும் வந்து இந்த கெமிக்கலோட தான் வந்து அட்டாச் ஆகி வரும். அதனால வந்து இதில் கரையான் அரைக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 15-20 இயர்ஸாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கஸ்டமர் சைட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு வந்ததில்லை. மேக்ஸிமமாக வரது கிச்சன் சைடில் வரும். ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல வரும். இன்னைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வந்து நீட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சைட்லாம் வந்து இன்னமும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 days டைம் வாங்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கர் லேம்ப் மீன் இதுக்கு உள்ளக்குள்ள யூஸ் பண்ணுற லேமினேட் வந்து ஒயிட்ல ஆஃப் ஒயிட்ல அந்த மாதிரி டைப்ல தான் போடுவோம். பட் ஆனால் இது கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வுட் ஃபினிஷ்ல இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஹோட்டல்ஸ் ரூம்ல இருக்கிற ஒரு வார்ட்ரோப் ஃபினிஷ் தரணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் லேமினேட்டுமே வந்து உங்களுக்கு கலர்ல தான் இருக்கும். ப்ளஸ் நம்ம இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட்ல வந்து வெளியே ஷட்டர்ஸ்லாம் 2mm எட்ஜஸ்லாம் போட்டிருப்போம். இது வந்து இன்னர்ல யூஸ் பண்றதுக்கு இதிலேயே பார்த்தீங்கன்னா 2mm எட்ஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் கொள்ளோன்ற போது இந்த ஷார்ப் எட்ஜ்னால நம்மளுக்கு எதுவும் இன்ஜுரியோ எதுவும் டேமேஜும் ஆகக்கூடாதுனால இதுவுமே வந்து 2mm எட்ஜ் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ள வர ஷெல்ஃப்ஸ். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்ரிலிக் வித் மேட் ஃபினிஷ். இது வந்து மேட் ஃபினிஷ் பிளஸ் அக்ரிலிக். இது வந்து லைட் டார்க் லைட் இந்த காம்பினேஷன். இது ரெண்டுமே இந்த பேட்டர்னை வந்து ஜாயின் பண்றதுல இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோஸ் கோல்ட் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கும். ரோஸ் கோல்ட் ஸ்லிப் பிளஸ் வந்து எட்ஜஸ் ப்ரொஃபைல் போட்டுருக்கோம். இதில் நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எட்ஜஸ்மே வந்து ப்ரொஃபைலோட தான் வரும். பிளஸ் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. இது வந்து ஹெட்ஜ் ஹேண்டில் ப்ரொஃபைல், இது வந்து எட்ஜ் ப்ரொஃபைல், இது வந்து ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் ஹைலைட் பண்ற மாதிரி ஒன்றும் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிடைக்குது. இந்த வார்ட்ரோபோட பிரைஸ் எப்படி? இதுவுமே வந்து நாங்கள்
1200 தான் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே லாஃப்ட் கவரேஜ். இது வந்து லாஃப்ட் ஷட்டர் வந்து ஃப்ரேம் பண்ணி ஷட்டர் போட்டிருக்கோம். இது பிரைஸ் எப்படின்னா? இது வந்து 590 தான். நம்ம சேம் நம்ம கிச்சனில் பார்த்த மாதிரி தான். இதோட ப்ரைஸ் வந்து 590 தான். இதுலேயும் ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த நாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாப் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங்கில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் போடுற மாதிரி இந்த ப்ரொஃபைல் லைட்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டை ப்ரொஃபைல் லைட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட்டுமே இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இதுவுமே வந்து கொஞ்சம் ஹோட்டல் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த பேட்டர்னை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து இங்கே 7 feet வார்ட்ரோப் தான். இந்த வார்ட்ரோப்பே ஆனால் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த பேட்டர்ன்ஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த பேட்டர்ன் ப்ளஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஸ்டோரேஜ் கவர் அதுவுமே கவர் பண்ணியிருக்கோம். இதோட ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரிச் லுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஹேண்டில்ஸ். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக அங்கே யூஸ் பண்ண பேட்டர்ன் வந்து வெறும் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம். இந்த பேட்டர்ன் பண்ணால் லுக் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க கஸ்டமர், எனக்கு இந்த பேட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் எப்படின்னா? இது சேம் தான், 1200 தான். இந்த கீழே வர வார்ட்ரோப்போட ஸ்டோரேஜ் பிரைஸ் வந்து 1200, லாஃப்ட் வந்து 590 தான் வருது. அந்த ஏரியாவில் வந்து ஹைலைட் பண்ணவே வேற ஃபால் சீலிங். இந்த மாடல் வந்து பிளைன் ஃபால் சீலிங் பிளஸ் ப்ரொஃபைல் லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமன் பாத்ரூம் பிளஸ் இந்த சர்வீஸ் ஏரியா. இந்த ஏரியா ஹைலைட் பண்ணோம் அப்படின்றதுனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே சிஎன்சி டிசைனில் இதில் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது மேலே அக்ரிலிக் ஷீட் போட்டிருக்கோம். இதில் வந்து அக்ரிலிக் ஷீட் போட்டிருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம கிளாஸ் மாதிரியே ஃபீல் கொடுக்கும். லுக் வைஸும் வந்து நல்லா சூப்பராக தெரியும். இந்த ஏரியா வந்து வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷன் யூனிட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு மேலே வந்து கிரானைட் டாப் போட்டிருக்கோம். பிளஸ் வந்து வாஷ் பேஷன் இன்க்ளூடிங் டேப். இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தது தான் கஸ்டமருக்கு. இந்த பாத்ரூம்ல என்ன பார்த்தீங்கன்னா மேலே கீசர் தெரியாத அளவுக்கு ஃபால் சீலிங் டைல் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்திருக்கிறது வந்து நம்ம இதுதான் எக்கோடெக்கோட ஃபேக்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா வந்து பேனல்ஸா கட்டிங் மிஷினு. இதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா த்ரூ ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. 2 mm எக்ஸ்பாண்டிங் டேப் மிஷினு. இது பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 mm ஹெச் ஃபினிஷ். கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரவுண்ட் வரும். இது வந்து நம்ம மிஷினில் பண்ணுறதுனால தான் இந்த ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்குது. கையில் பண்ணுற மாதிரியா இருந்தால் இந்த ஃபினிஷ் நம்மளால எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ இதுதான் நார்மலாக பண்ணுறவங்க ஹேண்ட் மேக் பண்ணுறவங்களுக்கும் மிஷின் ஃபினிஷிங் ஃபேக்ட்ரி ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸு. ப்ளஸ் இது வந்து ஹைட்ராலிக் மிஷின். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே ஹேண்ட் மேக் கிடையாது, எல்லாமே மிஷின் மேக் தான். ஃபிக்ஸிங் ஒர்க் மட்டும்தான் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து டைமிங்க்கு நம்ம அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி தர முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் கேட்லாக் இருக்குது. இதில் எல்லாமே நிறைய பேண்டில் இருக்குது. இதில் என்ன தேவைன்றதை பார்த்துட்டு கஸ்டமரோட செலெக்ஷன் கஸ்டமரோட அப்ரூவலோட தான் மற்ற ஒர்க்கே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்ககிட்ட இன்டீரியர் ஒர்க் கொடுக்கணும்னா ப்ரொசீஜர் எப்படி? இல்லை, ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து எங்கள் சைட் இன்ஜினியர் வந்து சைட்டு விசிட் பண்ணுவார். விசிட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்றது ஆன் டைமில் கோட்டோட உங்களுக்கு கொடுத்துடலாம். ப்ளஸ் நீட் இருந்தால் ஒரு 2D டிராயிங் வந்து நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுவோம். கஸ்டமர் ஃபாரினில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நம்ம வீடியோ கால் மூலமா என்னென்ன பண்ணணுன்ற எல்லா ப்ரொசீஜருமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஃபாரினில் இருக்கோம், இங்கே ஒர்க் நடக்குமான்ற அந்த எந்த ஒரு பயமெல்லாம் இல்லை. நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில்? நம்ம வந்து இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடுலர் கிச்சன், அப்புறம் வார்ட்ரோப்ஸ், கபோர்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், அப்புறம் வால்பேப்பர், பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தாலும் சரி, இல்லை ரெனோவேட் ஒர்க் இருந்தாலும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், என்னன்னா டிவி யூனிட்டே காட்டல அப்படின்றது. டிவி யூனிட்டும் இங்கே வருது. ஆக்சுவலாக நேற்று தான் இங்கே ஹவுஸ் வார்மிங் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ஸ் வருது. இங்கே வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம பண்ண முடியல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் வீடை மட்டும் கொடுத்தீங்கன்னா இதில் வர கம்ப்ளீட்டாக ஏசிலேருந்து சிம்னி ப்ளஸ் வந்து கீசர், அப்புறம் வாஷ் பேஷன்ஸ், அப்புறம் அந்த வர வாஷ் பேஷன் யூனிட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்மளே வந்து பண்ணி கொடுத்துறோம். இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து எங்கே வரைக்கும் பண்ணுறீங்க? நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் சவுத் சைட் பண்ணுறோம். பெங்களூர், ஹைதராபாத் இந்த ஏரியாக்குள்ளேயும் நம்ம சைட் போயிட்டு தான் இருக்குது. நம்ம கிட்ட வந்து மெயினாக லோன் ஆப்ஷனாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம இன்டீரியர் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்காக நம்ம ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கணுமான்னு தான் யோசிக்கிறோம்னா நம்ம வந்து லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆப்ஷன் நிறைய இன்டீரியர்ஸ் பண்ண மாட்டாங்க, இது ஸ்பெசிஃபிக் நம்ம பண்ணுறோம். அதையும் நான் கஸ்டமருக்கு சொல்லலான்னு விருப்பம். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி.